இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் ஜெர்மனி ரஷ்யாவும் சண்டை போடுறாங்க. அந்த போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிட்டும் இங்கிட்டுமா நாய்கள் ஓடிட்டுருக்கு. நாய்கள் ஏன் இந்த போர்க்களத்துக்குள்ள வந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாம் உலகப் போரோட இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பார்பரோசா அப்படின்ற பேரில் ஜெர்மன் படைகள் வந்து ரஷ்யா நோக்கி தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதலை கொஞ்சம் கூட ரஷ்யா எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் வந்து அவங்க ப்ரிப்பேர்டாகவே இல்லை. ஜெர்மனியோட கனரகமாக அதாவது டேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ரொம்ப பெருசாகவும் பலம் வாய்ந்த மாதிரி இருந்துச்சு. ரஷ்யன்ஸால் வந்து அதை எதிர்த்து தாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாய்களை வந்து இதுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 300 நாய்களை வந்து எடுத்து அதுக்கு ஒரு பல மாதங்கள் சாப்பாடு போடாமல் வச்சு, அது சாப்பாடு வந்து டேங்க் அடியில் வச்சு அதை ட்ரெயின் பண்ணாங்க. அதாவது சாப்பாடு நோக்கி போய் டேங்க் கிட்ட உட்காரும். உட்கார்ந்த உடனே அது ஒரு முதுகில் இருக்க பாம்பை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஆனால் என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் ரஷ்யன்ஸ் டேங்க்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. போர் வந்தபோது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய்கள்லாம் நேராக ஜெர்மன் டேங்க்ஸ் பக்கம் போகாமல் திரும்பி ரஷ்யன்ஸ் டேங்க்ஸ் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜெர்மன் டேங்க்ஸ் யூஸ் பண்ணது டீசல், ரஷ்யன் டேங்க்ஸ் யூஸ் பண்ணது பெட்ரோல். அதனால் வந்து நாய்கள்லாம் திரும்ப ரஷ்யன் டேங்க்ஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்க அங்கிட்டு ஓடிட்டுங்கன்னு சொல்லிட்டு நாய்களை கொஞ்சமாக சுட்டும் கொள்ள ஆரம்பித்தாங்க.